அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் புதிய சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் அமெரிக்காவில் இருக்கும் நமது செய்தியாளர் பத்மாசினி. அமெரிக்காவில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று 5 வடகிழக்கு மாநிலங்களில் முதன்மை தேர்தல் நடைபெற்றது. இதில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் அவர்களும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அதிபர் வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் அவர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வாஷிங்டனில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப் அவர்கள் உரையாற்றினார். அப்பொழுது தனது இந்த வெற்றியின் மூலம் குடியரசுக் கட்சியின் இறுதி அதிபர் வேட்பாளராக தானே அறிவிக்கப்படுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் அதிபர் தேர்தலில் தனக்கு போட்டியாக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஹிலாரி கிளின்டன் அவர்களையே கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஹிலாரி கிளின்டன் அவர்கள் முதன்மை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு காரணம் அவர் பெண் என்பதால் மட்டுமே என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த பெண் பிரதிநிதி ரெனே அவர்கள் டிரம்ப் அவர்களின் வெளிப்படையான பேச்சின் மூலம் வெளிப்படையான நடவடிக்கைகளின் மூலம் இந்த சர்ச்சையிலிருந்து வெளிவருவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் குடியரசுக் கட்சியின் பிரச்சார மேலாளர் டிரம்ப் அவர்களின் வெளிப்படையான நடவடிக்கைகளே அவரது குணம் என்றும் டிரம்பாக இருப்பதே சிறந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டிரம்பின் சர்ச்சை பேச்சுகள் புதிதல்ல என்பது குறிப்பிடத்தக்கது.